நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் வுட்லேண்ட் மேன்ஷன் பார்ட் 1 மேன்ஷனை கட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வீடியோவே போடுறேன். இது வந்துட்டு என்னோட மேன்ஷனோட கிரவுண்ட் ஃப்ளோர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெதரைட் வரைக்கும் இருக்குது கீழே சொன்னீங்கன்னா நெதரைட்டி நம்ம செஸ்ட்டில் எல்லாத்தையும் வச்சுருவோம். பட்டாசான வெடிக்கிறதுக்கு தண்டர் மாதிரி லாஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் இங்கே வந்து ரொம்ப கோஜாக இருந்தது. இவ்வளோ நாள் லீவ் இருந்தேன், ரொம்ப நாள் லீவ்லேயே இருக்கக்கூடாது தான் வந்தேன். இந்த வீடெல்லாம் நானே கட்டி முடிச்சுட்டேன் ஆல்ரெடி. இதுக்கு மேலே நம்ம பிரதர் கூட ஆடலாமான்னு ட்ரை பண்ணுறேன் கேஸ். ஏன்னா வரேன் அப்படின்னு இருக்கான், பார்ப்போம் முடிஞ்சா ஆடுறேன். இப்போ நம்ம என்னென்ன ஸ்விம் பண்ணணும் ரைட்டாக நான் ஸ்விம்மிங்கில் இருக்கேன் பார்ப்போமா. பட்டாசா நான் வெட்டிக்கு நடந்து போய்கிட்டு இருக்கேன் கேஸ். பட்டாசா நான் வெட்டிக்கிட்டு சரி கேஸ், ஏதாச்சும் காப்பி ரைட்ஸ் வந்துருச்சுன்னா இந்த வீடியோ தூக்கிட்டு வேறு வீடியோ பண்ணுவேன். இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா காலைல 6 குடிச்சிருவோமே அப்படின்னு பார்த்தேன். இந்த சர்வருக்கு இன்னைக்கு காலைல தான் சொன்னேன், விளாடிக்கிட்டு இருந்தேன். வந்து பட்டாசா நான் வெடிக்கிறதுக்கு போனே ப்ளீஸ் உங்களுக்கு டிஎட்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஷின் தரும். மமிதா பைஜு என்ன பண்ணாங்க கைஸ்? ஏதாச்சும் வால்யூம் கிடைச்சுன்னா நினச்சிக்கோங்க. எங்கள் பப்ளிக் இருக்கோங்க. நான் எதுக்கு வீடியோ போட்டு நம்மளுக்கு இவ்வளோ குவாலிட்டியாக வச்சு இந்த வில்லேஜில் போட்டு தள்ளிடும். எப்படி பண்ணிடுவான் வச்சு போட்டு தள்ளுவான். அப்போ இன்னும் செம்மையாக இருக்கும். வீடு பிளட்டு கட்சிக்கு ஓகே. எப்படியா இது இந்த வீடியோ எப்படி பண்ண அப்படின்னு வேணும்னா சொல்லுங்கள், நான் டுட்டோரியல் சொல்கிறேன். இப்போ வந்து தூங்கிட்டு வந்துடுவோம், ஏன்னா லேட் நைட் ஆச்சு. காலைல தூங்கிட்டு உங்களுக்கு நான் இந்த வேர்ல்டில் என்ன பண்ணலாம் அப்படின்லாம் பார்க்கல இன்னைக்கு. அதான் இன்னைக்கான இன்ட்ரோ. பட்டாசா அதிகாலை நான் மேலே வந்து விட்டு விட்டேன். இந்த வீட்டு கட்டி எனக்கு ஒரு நாள் தான் கிடைச்சாச்சு. ஒரு நாள் இவ்வளோ பெரிய வீடு, அந்த கார்பெட் மேலே வந்துட்டு நான் இன்னைக்கு நேற்றுக்கு நைட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த வீடு நான் ஃப்ரைடேவே கட்டி முடிச்சிட்டேன். பார்த்தீங்களா ஆல்ரெடி கிழிச்சது. இந்த 3 போட்டு தூக்கிட்டு மிஸ்ஸு ஆச்சாச்சு. நம்ம இன்னும் பார்ட் 4, 5 போடலாமா, ஏதாச்சும் பில்ட் பண்ணலாமான்னு இது பண்ணலாம். இது நம்ம இன்னும் இப்படி பண்ணலாம். வீடு கட்டியாச்சு. போர்ட்டல் ரெடி பண்ணுவோம். போர்ட்டல் obsidian இந்த obsidian இருங்க. நான் என் வீட்டுக்குள்ளே ஒரு போர்ட்டல் வைக்கலான்னு நினைக்கிறேன். பட்டாசா நான் வெடிக்கிற என் வீட்டுக்கு மேலே போர்ட்டல் கட்ட போகிறேன்.
நம்ம வித்தியாசமான ஷேப்பில் பண்ண போகிறோம். கைஸ் ஏதாச்சும் கேட்டுச்சுன்னா ஒரு மாதிரி கேட்டுச்சுன்னா சவுண்ட் கொஞ்சம் கற்று பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா பேசுகிற அப்படியே பெட்ரூமில் எனக்கு கேட்குது. ஒன் பிளாக் மட்டும் கீழே வச்சு இது மட்டும் இங்கே 1 பிளாக் வெட்டிக்கோங்க. இங்கே வச்சுட்டு இப்படி வச்சு கட்டிடுதே. இப்போ நான் வந்துட்டு ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் ஆகும். தப்பாக பண்ணிட்டேன். இங்கே ஒரு வீடியோ போட்டு கவர் பண்ணி ஒரு பிளாக் போட்டு கவர் பண்ணி வச்சு போய் ஓகே கேஸ். இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா ஒப்சீடியனை வச்சு எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். பட் கரெக்டாக தான் வச்சுருக்கேன். இல்லை கிஷ் நம்ம தப்பாக வச்சிட்டோம். இப்போதைக்கு கவர் பண்ணிட்டு காதில் பறக்க வச்சு அதுக்காக 2 கார்பெட் இந்த ஃபைல் மட்டும் லைட்டாக உடச்சி விட்டு சவுண்டு டைமண்ட் பிக்காய்ஸ் வச்சு வெட்டிக்கிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் எப்படியாவது இதை கட்டி முடிச்சிடணும்னு பார்க்குறேன். ஒப்சீடியன் நீங்கள் இப்போ ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இல்லை இந்த ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீலு இந்த பிளான் கேன்சலு. நம்ம 8 நிமிஷம் வீடியோ ஓட்டிட்டோம். இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் எதுவும் பண்ணுறவில்ல. ஏன்னா இந்த பாட்டு இன்னும் முடியலை. நம்ம ஏதாச்சும் பில்ட் பண்ணிட்டு தான் நான் இந்த பாட்டை விட்டு போவேன். இதெல்லாம் போக மாட்டேன். இதெல்லாம் எனக்கு தூக்கம் வராது கேஸ். இந்த இதில் ஏதாச்சும் பில்ட் பண்ணிட்டு போகணும். இதெல்லாம் இங்கே வந்துட்டு ஒரு பாண்டு செல்ஃப் கிரியேட்டட் பாண்டு கேஸ். அது யார் செய்யலை, வேறு யார் நான் தான். நான் எதுவுமே பில்ட் பண்ணாமல் என்னால் தூங்க முடியாது. மைன்கிராஃப்ட் உள்ளே லோட் பண்ணிட்டேன். இவ்வளோவுமே வச்சுருக்கேன். எப்படியோ செஸ்ட்டு காலி ஒரு செஸ்ட்டு வச்சு ஆகணும். சரி அதுக்கப்புறமா இருக்கணும். ஒரு செஸ்ட்டு இருக்குதா இல்லைன்னு சொல்ல இன்னும் வச்சுருங்க. கார்பெட் மட்டும் 2 தேவைப்படுது. பட்டாசா நான் வெடிக்கிறதுக்கு போனேன். சாரி சார் காப்பி ரைட்ஸ் போட்டுறாதீங்க சார். கைஸ் லவுடாக தான் இருக்குது. நீ நம்ம என்ன பில் பண்ண போகிறோம்னா எனக்கே தெரியல என்ன கைஸ் என்றப்போ. ஓகே கைஸ் என்ன பில் பண்ணா கைஸ்? ஒரு சேர் ரெடி பண்ணலாம் கைஸ். சேர் டிவி ரெடி பண்ணலாம். என்ன பண்ண போகிறேன்னா இந்த சைடு இங்கே வச்சு சேர் வச்சுக்கலாம். ஆக்சுவலி இங்கே என்ட்ரன்ஸ் பிளான் பண்ணேன். ஆனால் அங்கே போட்டேன். ஒரு சில
இது வந்துட்டு பேசிக் சோஃபா கைஸ். ஸோ அதுக்கு என்ன வேணும்னா ஸ்டியர்ஸ் வேணும். அது நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். இருங்க, இது செஸ்ட்டில் இருக்குது. செஸ்ட்டில் வச்சு நீ எங்கே போச்சு? வெரிஸ் இருந்துச்சு கைஸ். யூஸ் பண்ண ஆக்சுவலாக ஸ்டேர்ஸு அதை வச்சு ரத்த ரைட்டு தான் நம்ம பண்ண போகிறோம். என்ன சைடு வேணுமோ அந்த சைடு வச்சு சிம்பிளாக பண்ணிக்கலாம். ஆனால் என்ன பண்ண போகிறேன்னா கார்னராக வைக்க போகிறேன். கார்னர் சோஃபான்ட்டுக்குள்ளே அது ரெடி பண்ண போகிறேன். நாங்கள் எங்கள் புது வீட்டுக்கு சோஃபா வாங்க போகிறோம் கைஸ். இந்த மாதிரிலாம் சோஃபாலாம் வாங்கிட்டு எங்களால் கேஷ் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்மளே ஒரு பேசிக் பிளேயரு ஒரு ஃபோனு பாக்கெட் அடிச்சிருந்தாங்க கைஸ். இது நான் பெட்ராக்கில் வச்சிடல. இதுவே 19 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு எங்கள் அண்ணன் வந்துட்டு எங்கள் அம்மா கிட்ட நல்லா திட்டுவாங்க. அது நாங்கள் ரெண்டாக ஷேர் பண்ணிக்கிட்டோம். அதில் வந்துட்டு பிளாக்கில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். அப்புறம் டிவி சைடு ரெடி பண்ணி ஹால் ரெடி பண்ணிட்டு அப்புறம் தான் எனக்கு தூக்கம் வரும், இல்லைனா வராது கைஸ். பிளாக்ல என்னென்ன இருக்குது? இது பிளாக் ட்ரான்சாக்ஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ இது இந்த பிளாக்கு கைஸ். பக்கத்து ரூமில் வந்துட்டு இது இருக்குது. ஐயோ டெட் பிளாக். இப்போ போய் டெட் பிளாக் அப்படிதான் ஜஸ்ட்டில் வச்சுருக்கேன்னா இங்கே ஒரு டெட் பிளாக் வச்சுருக்கேன். டக்குன்னு செஸ்ட்டில் போய் தூக்கிட்டு வந்துடுவேன். எது தேவைனாலும் அது நீங்கள் ஏன்னு கேட்குறீங்க. இந்த வீடியோ இதோட முக்கியம்.